ஹாய்! இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மில்க் டைரி கலெக்ஷன் சென்டர் ஆப்ல ஒரு ஃபார்மரை எப்படி ஆட் பண்றது, எடிட் பண்றது, டெலீட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட நியூ அப்டேட்ஸ்லாம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்மர்னா யாரு? நம்ம யார்கிட்ட இருந்து பாலை வாங்குறோமோ அவங்க தான் ஃபார்மர். இல்ல நாமளே ஓனா சென்டர் வச்சிருக்கோம், நம்ம கிட்டயே மாடு இருக்கு அப்படின்னா, ஸோ நாமளும் ஒன் ஆஃப் த ஃபார்மர் தான். சரி வாங்க போய் இப்போ ஃபார்மர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜில் மில்க் கலெக்ஷன் அப்படிங்கிற செக்ஷனில் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மர்ஸோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்மருக்காவது டைரெக்டாக கால் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்மரும் அந்த ஃபார்மருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரைட் சைடில் ஒரு கால் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட நிறைய ஃபார்மர் இருக்காங்க, நான் ஈஸியாக எப்படி வந்துட்டு ஃபார்மரை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, மேலே சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ஃபார்மரோட நேமு, ஃபார்மரோட கோடு, ஃபார்மரோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபார்மரோட கோடு தான் கொடுக்குறேன். இந்த கோடுக்கான ஃபார்மர் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணி ஃபார்மரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபார்மர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கீழே ஆட் ஃபார்மர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே நேம் பக்கத்தில் ஒரு ஸ்டார் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டார் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ டிஸ்பிளே நேமில் ஃபார்மரோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார்மர் கோடில் உங்கள் சென்டரில் ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஒவ்வொரு கோடு வந்து அலோகேட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதுதான் ஃபார்மர் கோடு. இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படிங்கிறனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தது அப்படின்னா இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர். ஃபார்மரோட மொபைல் நம்பர் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் சேவில் இருந்தது அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளிக் பண்ணினோம் ஃபோனில் இருக்க எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டும் ஷோ ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே டைரெக்டாகவும் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மில்க் டைப். இதில் கவ் ப்ளஸ் பஃபலோ அப்படின்னா இந்த ஃபார்மர் கிட்ட மாட்டுப்பாலும் இருக்குது, எருமைப்பாலும் இருக்குது அப்படின்னா ஸோ கவ் ப்ளஸ் பஃபலோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எருமைப்பால் மட்டும்தான் அப்படின்னா பஃபலோ, மாட்டுப்பால் மட்டும் அப்படின்னா கவ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு ரெண்டுமே இருக்கனால நான் கவ் ப்ளஸ் பஃபலோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ரேட், அதாவது இந்த ஃபார்மருக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸட் ரேட்டு. ஸோ மாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறேன்னா 35 கொடுக்குறேன், பஃபலோக்கு வந்துட்டு 46 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கொடுக்கலாம், வேண்டாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே கொடுக்குறேன். லோக்காலிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேண்ட்மார்க்கு, பக்கத்தில் ஏதோ ஒரு லேண்ட்மார்க் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்மரோட பேங்க் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபார்மருக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபார்மரோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. பேங்க்கோட நேமு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, நெக்ஸ்ட்டு ஃபார்மரோட யூபிஐ நம்பர். இதுவும் இந்த மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபார்மருக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மரோட யூபிஐ நம்பர் இருந்ததுன்னா இங்கே அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ், அதாவது இந்த ஃபார்மர் வந்துட்டு உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மர் உங்ககிட்ட இருந்து வெளில போயிட்டாங்க அப்படின்னா இன்ஆக்டிவ்னு அர்த்தம். ஸோ நான் ஆக்டிவ் கொடுத்துக்கிறேன். கீழே வந்துட்டு சேவ் அண்ட் நியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா ஒரே டைமில் நீங்கள் மல்டி ஃபார்மர்ஸை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேவ் அண்ட் நியூ கொடுத்தீங்கன்னா இப்போ கொடுத்த ஃபார்மரோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு நமக்கு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், நீங்கள் ஈஸியாகவும் கொடுத்துக்கலாம். இல்லை இது ஒரே ஃபார்மர் தான் அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மரோட டேட்டா வந்துட்டு சேவ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு இப்போ நியூ சேவ் அண்ட் நியூ கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மரோட டேட்டா எல்லாம் சேவ் ஆகிட்டு நமக்கு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபார்மரோட டேட்டா சேவ் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ நான் ராணி அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் தான் கொடுத்தேன், சேவ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஃபார்மரோட டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஃபார்மரோட டேட்டா வந்து நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த ஃபார்மரோட எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க.
மேலே பென் சிம்பிள் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் எடிட் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான் எடிட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா வந்துட்டு அப்டேட் ஆகிடும். இப்போது நீங்கள் ஃபார்மரோட டேட்டாவை வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்மரோ அந்த ஃபார்மரை சூஸ் பண்ணிக்கிட்டு மேலே ரைட் சைடில் ரெட் கலரில் ஒரு டெலிட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் டெலிட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மரோட டேட்டா எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு ஃபார்மரை ஆட் பண்ணி எடிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறோம். டாட்டா.